வாங்க வாங்க உள்ள வாங்க, முன்னாடி உட்காந்து நிறைய இடம் இருக்கு. வாங்க, இங்க இருக்கு வாங்க. மாஸ்க் வேணுன்றது மாற்றி மாஸ்க் இருக்கு. வாங்க குமார், வா உள்ள வா, வா உள்ள உட்காந்து. வாங்க, முன்னாடி இருக்குது இடம், சீட்டு இருக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் முன்னாடி வாங்க. வாங்க உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காந்து. பின்னாடி இந்த எழுந்தர் அந்த கொஞ்சம் உதவி பண்ணுங்க. பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் எழுது. அமைதியாக இருக்கும். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற வேளையில் உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக கடந்த ஆண்டு பிரயாசப்பட்டோம். அந்த ஆர்வம் நடத்த முடியல. இந்த வருடம் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை அனுசரிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். நாம் குடும்பங்களாக ஆலயங்களாக்குள்ள வந்து ஆண்டவர் தொழுது கொடுப்பதை மாற்றத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இந்த தொற்று நோய் அதிகமாக பரவியிருக்கின்ற நாட்களில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பையும் சட்டுவாய் மறுத்து நல்ல ஆரோக்கியத்தை தரணும்னு சொல்லி ஜெபிப்போம். வழிபாடில் நாம் ஒருங்கிணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்போது தேவ பிரசனத்தை உணர ஆண்டவர் உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. உயிர்த்தெழுந்த திருநாளை இந்த வருடம் நாங்கள் அனுசரிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த பாக்கியத்திற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒருமித்து இந்த உயிர்த்தெழுந்த நாளை அனுசரிக்கும் பொழுது ஒரு புது பலன் எங்களுக்கு வர விசுவாசமும் நம்பிக்கை உறுதியும் உண்மை அறிகிற அறிவு வளர்ந்து உண்மையை நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். எங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை உதவி கொடுப்படியாக உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளோடு ஒப்புப்படும். எங்களுக்காக மறைத்து எங்கள் வாழ்வுக்காக உயிர்த்தெழுந்தியவர்களே, உண்மை நிலைக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த வழிபாடு உதவி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் சொல்லி நடத்தினார். ஆமென். நாம் யாவரும் எழுதிய கிறிஸ்துவ பாமாலை 126வது பாமாலை என்று கிறிஸ்து எழுதார் என்ற பாடலை சேர்ந்து பாடும்.
ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்த ஆவியின் தேவதரால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அல்ல, எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறதே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடைய தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறேன். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கிட்டி செல்வதற்காக முழங்கால் படிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. பாவனுக்கு முழு இதயத்தோடு உண்மையாய் மனசாப்பட்டு அடுத்த நண்பன் சிநேகமாய் இருந்து நீ கடவுளை கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டுள்ளாய். அவள் பரிசுத்த மார்க்கத்தினால் உண்மையை திருமணத்திற்கின்ற நமது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகோதர கடவுளை உருவாகும்படி மறுபடியுமாய் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அளிக்கிறவர்களுக்கு ஏதுவாக பொதுவான பாவத்தின் ஜபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமபிதாவே, பாவம் செய்தோம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆட்சி பண்ணியும் ஒரு பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து மனசாட்சி வெற்றி தரும். பரிசு நாமது வைத்து ஆகுபடி நாங்கள் புது ஜீவன் வந்தாய் கூடிய செய்ததாக மற்றது மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றாலம் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகாக. திருவசனம் போது கர்த்தர்களோடு கூட இருப்பாராக, ஆவியோடு கூட இருப்பாராக. ஆமென். நாளுக்குரிய வேத பாடங்கள் வாசிக்க மாறி மாறி வாசிக்கும்படியாக சங்கீத பகுதிகள் நாம் யாரும் எழுதி நிற்போம். 118ஆம் சங்கீதம் வசனங்கள் 14 முதல் 29 வரை வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம் வசனங்கள் 14 முதல். கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள்.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லின் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதனை களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் முகலில் கைகளை கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்கார்ந்து தொடர்ந்து வேதம் வாசிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 31 வரை. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 15 முதல் 31 வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையை நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களை இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிவாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிற்காலாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தலத்திலிருந்த எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து குரலைகள் கழகவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போகும். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதுக்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்தது. ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகவும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்து செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பாடல் முடிந்தது.
அவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் பம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனமுள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமாய் இருக்கிறார். ஆமென். தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. மத்தேயு 28 வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறைப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவர் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பாடம் முடிந்தது. தெய்வமக்கே மகிமை உண்டாவதாக. நின்று ஒன்றுமாக்குவே. கிறிஸ்துவ கீர்த்தனை 60வது கீர்த்தனை. எழுந்தார் இறைவன் ஜெயமே என்ற பாடலும், தொடர்ந்து 324வது பாடல் யூத ராஜசிங்கம் உயிர் பிறந்த என்ற பாடல் இரண்டையும் பாடுவோம். அப்போது காணிக்கை பெட்டியில் ஒரு காணிக்கையை செலுத்த முடிக்கின்றோம்.
செய்கிறோம் என்று பாடல் பாடலாம். அது பாடல் இறுதியில் ஞானஸ்தானத்துக்கென்று தங்கள் பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறவர்கள் முன்னே வரும்படி கேட்டுக்கொள்ளும். அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்து உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற இந்த குழந்தையை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியது. இவர் உம்முடைய திருமைந்தரும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து தேவரீர் எங்களுக்கு அருளச் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் ஜீவித்து அரசாளுகிறேன் அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பிரியமான பெற்றோரை, ஒரு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்று அழைத்து வந்திருக்கிறீர்கள். சபைக்கு முன்பாகவும் ஆண்டுடைய சமுத்திரம் கேட்கிற கேள்விகளுக்கு முழு மனதோடு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு திருமுழுக்கை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொன்னதை உங்களுக்கு படிக்கிறேன். சபையார் கவனமாய் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷலாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியாலும் பிராவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். மார்க்கு சுவிசேஷர்களை இயேசு சொன்னது. சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதீர்கள், கடவுள் ராஜ்யம் அவர்களை அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை அணைத்து அவன் மேலே கைகளை வைத்து அவளை ஆசீர்வதித்தார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியக்கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படினால் சபையார் யாவரும் எழுந்து நின்று எவ்வளோடு சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாக விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாக நமது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் 2 மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். அரவணைக்கேறி தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பச சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளைய கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இவன் கிறிஸ்துவை தன் வீட்டில் அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டில் வளர்க்க நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தைக்கு இடர்கள் உண்டாகாதபடிக்கு இந்த பிள்ளையை விசுவாசம் வளர்ப்பதற்கு எதுவாக உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இவன் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேறு ஒன்றி கர்த்தரின் பந்தில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தை கடவுளை உண்மையாக சேவிக்க உலகத்தில் செல்ல உதவியாக இருக்கும்படி பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெறுகிற வரைக்கும் விசுவாச வளர்க்க உற்சாகப்படுத்துவீங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பிள்ளையும் மற்ற ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பில் வளர்கிறதுக்கு ஏதுகரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களா? நான் திரும்ப சொல்லுங்க. கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்திலே இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். நின்ற வண்ணமாகவே எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளையை ஞானஸ்தானத்திற்கு சென்று உங்களுடைய சமுதிரம் அழைத்து வந்தார்கள். கேட்கிற கேள்விகளுக்கு முழு மனதில் சொன்ன பதிலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் சொன்ன பதிலுக்கு ஏற்றபடி இந்த பிள்ளையை உங்களுக்கு என்று வளர்த்து உதவி செய்வீராக. இந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது வைத்திருந்த தண்ணீர் பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரு நாமத்தினால் செவிகளும் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. தண்ணீர் தூய்மைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது, சுத்திகரிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது, தூய ஆவியானவருக்கு அடையாளமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த தண்ணீர் மூலமாக திருமுழுக்கு பெறுகிற விடையும் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. தேவ மகிமையால் நிரப்பி விசுவாசத்தில் வளர்வதற்கு வழி அமைத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பிள்ளைக்கு டேனியல் ராஜ் என்று பெயர். டேனியல் ராஜ் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இவர் கிறிஸ்துவின் மந்தியாக நம்முடைய திருச்சபையை சேர்த்துக் கொண்டு நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவ அறிக்கிற ஒருபோது வெட்கப்படாமல் உன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொடராக நிலைத்து நிற்கும்படி கர்த்ததாமே உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். சபையார் உட்கார்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம், சந்தோஷம், விசுவாசத்தில் வளர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாக. ஆமென். John. Yeah.
உயிர்த்தெழுந்த நாளிலே நம்முடைய வார்த்தை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டார். பக்கத்திலுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனங்கள் புரியவும் விசுவாசத்தோடு ஏற்று அதன்படி நடக்கவும் இந்த வார்த்தையின் மேல் தன் வாழ்வை கட்டி எழுப்பவும் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க ஆமென் அல்லேலூயா என்று கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொல்றீங்களா? சொல்றீங்களா? சரி, அப்ப எழுந்து நின்று சொல்லுங்க. எழுந்து நின்றுங்க. ஒரு 3 பேர் நான் சொல்றேன். நீங்க ஆமென் அல்லேலூயா என்று கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமென் அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமென் அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமென் அல்லேலூயா. நன்றி. இன்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உண்மையாகவே 2021 ஆண்டுகளை கடந்தது. அந்த ஆண்டு இந்த உயிர்த்தெழுந்தால் அனுசரிக்கிறவனுடைய எவ்வளோ பெரிய ஒரு மனசு ஒரு பாதிப்பு இருந்தது. ஆலயத்துக்கு வரலன்றது ஒரு பாதிப்பு. ஆலயத்தில் அந்த உயிர்த்தெழுந்தால் அனுசரிக்க முடியலையே என்ற எங்கள் வாழ்நாளுக்கு ஒரு நாள் வந்துச்சே சொல்லி கலைஞனவர்கள் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டார். ஆனால் இன்று ஆண்டுடைய சமூகத்தில் உயிர்த்தெழுந்தால் அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆண்டுக்கு நன்றி செலுத்துவாங்க. ஆண்டவர் திரும்பியாய் நம்மை நடத்தி வருகிறார். ஆனால் நாம் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கோமா? உயிர்த்தெழுந்த திருநாளில வாசிக்கப்பட்ட வேத பகுதி ஒட்டி நாம் சிந்திக்க இருக்கிறோம். யாத்திராபதி புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், எசேக்கியேல் நிருபம் இவைகளில் ஒட்டி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான பகுதியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதுக்காக ஓசியாத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்காக ஓசியா திருச்சி மூலமா ஓசியா திருச்சி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசித்தால் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பார்த்தவர் சொன்னது, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இது ஓசியா திருச்சி மூலமா இஸ்ரேல் மக்கள் சொல்லுகிற உயிர்த்தெழுதலினுடைய ஒரு அனுபவம் தான் இந்த வார்த்தை. ஆடுகளும் வேதனைகளும் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று இப்படிப்பட்ட சூழல் ஏற்படுவதற்கு மக்கள் ஆண்டுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ததும், விக்கிரக ஆராதனையில் அவர் இணைந்ததும், விக்கிரக ஆராதனைக்காக அந்நிய ஜாதி மக்களோடு தன்னை இணைத்து வாழ்ந்தது, அதன் மூலமாக தேவ கோபாசனைக்கு ஆளானார்கள். அப்பப்போ அவர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள், சிறுமைப்படுத்தப்படுவார்கள். அப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் அவர்களை மீட்டெடுப்பார், விடுதலை ஆக்குவார். அவர்களுக்கு ஒரு ராஜாவை எழுப்புவார், அவர்களை வழிநடத்திய மக்கள் எழுப்புவார். இப்படிப்பட்ட காலம்தான் திரும்ப இது நடந்து கொண்டே. அதனாலதான் சொல்ற, நானே தான் அவங்க அடிக்கிறேன், நானே திரும்ப காட்டுகிறேன் அப்படின்னு. வேற வழி இல்லை. அடிக்கிறதும் அவரும், அணைக்கிறதும் அவரும். இந்த உயிர்த்தெழுந்த திருநாள்ல ஏன் நம்மை அவர் அடிக்கிறார்? அடிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? அவர் கோபப்படுகிற அளவுக்கு நான் அவர் முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் யோசி. ஒவ்வொரு நாளும் பாடுகளும் வேதத்திலும் பிரச்சனைகளும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்காமலே போகும். அடிப்படை காலத்துல ஏன் நடந்தது, ஏன் வருகிறது, இப்படிப்பட்ட சூழல் வருகிறது என்று யோசிக்கிறதே இல்லை. உயிர்த்தெழுந்த திருநாளில நாம் ஆண்டுடைய சமூகம் நம்மை ஆராய்ப்பார், நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அதற்குத்தான் என்று யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில்
நமக்கு ஒரு வேத வாசிப்பாக கொடுக்கப்பட்டது. உயிர்த்தெழுந்த திருநாள் நமக்கு ஒரு விடுதலையின் நாள், ஒரு மீட்பின் நாள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ரட்சிப்பும் மீட்பும் இலவசமாக ஆண்டு வைத்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்களை அவற்றை ஏற்று அவர் மரித்தது உண்மை. 3ஆம் நாள் உயிர்த்தெழுது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்தார். ஆனால் இன்னும் நாம் அதே பாடுகளும் வேதனையும் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த சாபத்திற்காக அவர் தன்னையே அர்ப்பணித்து இந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கிறார். ஆனால் அந்த சாபத்தை இன்னும் நாம விட்டவரை தெரியும். அது நம்ம இருக்கு. பிசாசின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்கும்படியாக இயேசு தன்னையே முன்னிலைப்படுத்தி அந்த பார சிலுவையை சுமந்து பிசாசினால் பிடிப்பட்ட மக்களை விடுவிக்கும்படியாக நான் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார். இன்றும் அநேகருடைய வாழ்வில் இருந்து பிசாசு துவைக்கிற மாதிரி இல்லை. பல நிலைகளில் நம்ம அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எண்ணுகிறது ஒன்று, யோசிக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இருக்கு. ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்ய முடியாமல் போகுது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நடக்காமல் இருக்கிறோம். இந்த சாபங்கள் நம்ம விடல, பிசாசு நம்ம விடல. நம்முடைய பாவத்தின் இந்த வியாதியின் மகால் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்தை சுமந்து தன்னை ஜீவ வழியாக கொடுத்து உயிர்த்தெழுந்தார். அப்படி தழுவினால் குணமாகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் இந்த வியாதி நம்ம விட்டு விலகல. நம்ம வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த பலவீனம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. மாறி மாறி நாம வாழ்வில் இந்த பாடுகளின் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளை அனுசரிக்கிற நாம் உயிர்த்தெழுதலின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? உயிர்த்தெழுந்த அனுபவம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய எதிராளிகள் மடங்கடிக்கப்பட்டார், நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அழிக்கப்பட்டார்கள், நமக்கு விரோதமாய் நம்மை அழிக்க வேண்டும், நம்மை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் எழுப்பொருளாவார்கள். அந்த நம்பிக்கை, விசுவாசம் இல்லையே. இன்னும் பயம், இன்னும் திகழோடு வாழ்ந்து கொள்கிறோம். எதற்கு பயந்து, எது பயப்படணும்? காரணமில்லாத ஒரு பயம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வியாதி குறித்து பயம், பணத்தை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், கடன் தொல்லை குறித்து பயம், உன்னை அனுசரித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பொருளாதார ஆவிகளை குறித்து பயம். இந்த பயத்தோடு இந்த உயிர்த்தெழுதனால எத்தனையோ வருடங்கள் நாம் அனுசரிச்சிட்டோம். ஆனால் நமக்கு எதிராக இருக்கிறவர்களை அழிப்பதற்கு, எனக்கு எதிராக இருக்கிறவர்களிருந்து என்னை மீட்டெடுப்பதற்கு என் ஆண்டவர் மறைத்து உயிர்த்தெழுந்தார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை இன்னும் வரல, இன்னும் வரல. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர் எகிப்தியர் பயந்திருந்தார். எகிப்தியர்கள் இடுகிற கட்டளைகளை தாங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு தங்களையே அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அந்த இடத்துல அவர்கள் அடிமைகளாக ஒரு மிருகத்தை போர் நடத்தப்பட்டார்கள். மிருகத்தை அடிக்கிறது போல அவர்கள் அடித்து துன்புறுத்தினார்கள் என்று அந்த பகுதி வேத பகுதி சொல்லி யாத்திரை வாசிங்க. அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் மீட்டெடுத்த பிறகு கூட அந்த எகிப்தியர் கண்ணீரோடு கவலையோடு இழப்புகளோடு அவர்கள் உடைந்து போய் இரவோடு இரவாக இவர்கள் விட்டு போயிருந்தார். உங்கள் தேவனை நாங்கள் சமாளிக்க முடியல, உங்கள் தேவனுடைய வல்லமையை நாங்கள் எதிர்கொள்ள முடியல என்று பார்வோன் மோசேவை அழைப்பித்து உடனே எதிர்த்து வைப்போம் இரவோடு இரவாக புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர்கள் எதிரே ஆண்டவருக்கு பயந்திருந்தார்கள். பயத்தினால எகிப்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். அவர்கள் குழந்தைகளோடும் பிள்ளைகளோடும் ஆடு மாடுகளோடும் அந்த உறவுகளோடு குடும்பமாய் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். விடுதலையாக்கப்பட்ட பிறகும் அவருடைய பயணத்தில் மறுபடியும் இந்த எகிப்தியரை குறித்த பயம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
10 வாதைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தேவனுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்தினவர். எபிரேயர் அப்பதான் எங்க ஆண்டவர் எப்படி வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், எங்களை விடுவிப்பதற்காக எகிப்தில் இருக்கிற கிரியைகளெல்லாம் செய்யாதே என்று சொல்லி பெருமைப்பட்டிருக்கலாம். அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கலாம். அதனால மோசேஸ் சொல்றார், எகிப்திலிருந்து நாங்கள் 3 நாள் பயணம் போய் நாங்கள் குடும்பமா எங்க ஆடு மாடுகளோடு போய் எங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியா பலியிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படிதான் அவங்க எதிர்த்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகு பாவம் பண்றாரு, அந்த பயம் அவர்களுக்கு திரும்பி பார்க்கிறாங்க. ஐயோ, பார்வோனுடைய ரதங்கள் குதிரை வீரர்கள் மிக வேகமாய் வருகிறார்கள், எங்களுக்கு அச்சம். மோசே என்ற முறையில் கூக்குரல் இடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறார்கள். எகிப்திலே இருக்கு சவக்குழி இல்லையா, ஏதோ இருக்கிற அந்த அடிமையை நாங்கள் வேலை செய்த 4 வயது 6 வயது ஏதோ ஒன்று சாப்பிட்டு பிழைச்சு காலத்தை கழிச்சு இருந்தோம். அப்பயே சொன்னோம், என்னை விடுக்காதுங்க. இப்போ இந்த வனாந்திரத்துல செங்கலுக்கு முன்பாக நாங்கள் மனநடிக்கப்படவும் இங்கே நாங்கள் சாக போகிறோம் என்ற பயம் அவர்களை மேலும் அவர்களை ஆண்டுக்கு விரோதமாக நிற்க வச்சு விடுதலையின் அனுபவம், மீட்பின் அனுபவம் அவர்கள் அனுபவித்தவர்கள். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டாங்க. 2021 ஆண்டு ஆச்சு. அதன்படி நாம இயேசு உலகத்தில் மரித்து உயிர் எழுந்தார். நம்முடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே உங்களை யோசிச்சுங்க. 5 வயசு, 10 வயசு, 20 வயசு, 30, 40 வயசு, 50, 60 வயசு, 70, 80 இத்தனை வருடமாக இந்த உயிர்ப்பெழுதலை நாம் அனுசரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எதிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார், எதிலிருந்து நம்மை காப்பாற்றினார், எதற்காக ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்திருந்தும் இன்னைக்கும் யாரையும் பார்த்து பயம், பிரச்சனைகள் குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பலவிதமான எதிர்பார்ப்பு நம்முடைய விசுவாசத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறது. என்னை மீட்டெடுத்த ஆண்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவர், எனக்கு வாழ்வளித்த ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரை பதிலளிக்க மாட்டேன், ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்வதற்கு மன வலிமை இருக்கிறோமா? இந்த உயிர்த்தெழுந்தால் ஆண்டவர் நம்முடைய பாடுகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதி, நம்மை அலங்கரித்துக் கொண்ட பிசாசை தலை நசி அவர் நமக்காக தன்னுடைய ஜீவபலியாய் கொடுத்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததுடைய வல்லமையும் மகிமையும் உணராம இன்றும் பாடுகளும் வேதனைகளையும் நாம் பயந்து நடுங்கி அடுத்து என்ன ஆகுமோ என்று தலகிக் கொண்டிருக்கிறோம். வேதனை மத்தியில் இருக்கிறோம். எகிப்தியர் அப்படிதான் கலங்கி வேதனையோடு நிற்க ஆரம்பிச்சார். எகிப்திய மக்கள் எகிப்தியருடைய பார்வோருடைய ரதங்களை பார்த்து, குதிரைகளை வீரர்களை பார்த்து, படைகளை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அடிமைகாலத்திலிருந்து இந்த ஆண்டவர்களை மீட்டெடுத்தார். இந்த வனாந்திரத்துல எங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா, எங்களை விடுவிக்க மாட்டாரா, எங்களை தப்புவிக்க மாட்டாரா என்ற நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்குள்ளே இல்லாமல் போச்சு. அன்பு சகோதரனே, சகோதரி, நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை அமைத்து தர முடியும், நல்ல வேலையில் அமர்த்தப்பட முடியும், குடும்பங்களை அமைக்க முடியும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். விசுவாசம். ஏனென்றால் என்னை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர், என்னை மீட்டெடுத்து எனக்கு வாழ்வு கொடுத்த அந்த ஆண்டவர் நான் கேட்பதை கொடுப்பார், அவரால் முடியாத ஒன்றுமில்லை என்ற அந்த விசுவாசம் நமக்கு வரணும். அந்த எதிரிகளுக்கு இல்லாமல் போச்சு. முறுமுறுத்தாங்க. மோசே ஆண்டவரை கூப்பிட்டு சொல்றார், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பண்றது தெரியல, முறுமுறுக்கிறார், நான் நினைச்சு ஆண்டுகாரோட சில கையிலே போடுங்க, அதை எடுத்து சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டுவார். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சொல்லலாம், போய் சமுத்திரத்துக்கு நேராக தான் கையில் இருக்கிற கோலை நீட்டினான், செங்கடல் 2ஆக பிளந்தது. அதெல்லாம் ஆண்டவர் பசைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியானதான். ஆண்டவர் சொன்னார், கோலை செங்கல்
செங்கலுக்கு முன்பாக நீட்டினார். மற்றதெல்லாம் எவ்வளவு அழகாக ஆண்டவர் செய்கிறார்கள். அது அற்புதமானது. செங்கல் இரண்டாக பிரிகிறது, தண்ணீர் மதிலாக இருக்கிறது. அவர் அனுப்புகிற கீழ்காற்றினால் சமுத்திரம் வறண்டு தரையாக நடப்பதற்கேற்றால் மாறுகிறது. மேக சம்பவம் மேல போய் கொண்டிருந்தது, செங்குத்தாக நிற்க வைக்கிறது. அது ஒரு பக்கம் பளிச்சென்று அவர்கள் செங்கலை கடந்து போவதற்கான வெளிச்சத்தை கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறது. அதே மேலும் வேறு பக்கம் காலையிலாக இருக்கிறது. இவர்கள் செங்கலை கடந்து போக மட்டும் இந்த மேக சம்பவம் செங்குத்தாக இருக்கிறது. அந்த கால இருந்ததுனால பார்வோருடைய ரதங்களும் போர் வீரர்களும் குதிரை வீரர்களும் அவர்களை நெருங்கக்கூடாத பிடிக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் நம்புவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக, மீறுவதற்காக, நம்மை பயன்படுத்திக் கொண்டு அச்சுறுத்திக் கொண்டு இந்த உலகத்துக்கு அனைத்து காரியங்களுக்காக அவர் தன்னையே சிவபலியாய் கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் உயிர்த்தெழுந்ததால நாம் அவர்கள் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாய் எனக்கு ஏற்படுகிற எல்லா இடர்பாடுகள், இன்னல்கள், என்னை பயமுறுத்திக் கொள்கிற அச்சுறுத்திக் கொள்கிற அனைத்து காரியங்களும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்கு துணையாளராயிருப்பார். அவர் எனக்கு ஆசிரியராயிருப்பார். அவர் எனக்கு வழிகாட்டியாயிருப்பார். அவர் எனக்கு வழக்காடுகிறவராயிருப்பார். அவர் எனக்கு யுத்தம் பண்ணுகிறவராயிருப்பார். அவர் எனக்கு ஆலோசகராயிருப்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்ம கையில தான் இருக்கு. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாது. அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் எழுத்து வாசிக்க செவித்து ஆண்டவரை நம்பிக்கூடியவர்களாய் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் அவர் செய்வார். அவன் சும்மா தான் 14, 13 சொல்லுது, நீங்க சும்மா இருக்க யுத்தம் என்னோட அவர் பார்க்கிறேன். அதாவது வாழ்வுல எத்தனை போராட்டங்கள் இருக்கு, எத்தனை கஷ்டங்கள் இருக்கு. அவைகளின் மத்தியில நாம் நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை நம்ம தாழ்வு மேல, நம்ம திறமை மேல, நம்ம படிப்பு மேல, நம்ம பணத்தின் மேல, நம்ம உலகத்தை சார்ந்த காரியங்கள் மேல வைத்தது போதும். இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு மேல் அவர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களுக்கு அவர் வழிகாட்டியாக மாறுவார், ஆலோசனை மாறுவார், கேடகமாக மாறுவார், துருகமாக மாறுவார், கோட்டையாக இருப்பார், அரணாக இருப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத உங்களை தாங்க வைத்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு கடினம் மலை போல கடினமாக இருந்த படிக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் முன்னெடுத்து செல்வார். பயிற்சிக்குரிய காரியங்கள் ஆண்டவர் முன்னெடுத்து செல்வார். வேலைக்குரிய காரியங்கள் ஆண்டவர் முன்னெடுத்து செல்வார். உன்னை அறியாமலே இந்த சாபம், உன்னை அறியாமலே இந்த வியாதி, உன்னை அறியாமலே இந்த விபத்துகள் மாறி மாறி வருது, அதற்கு தடையாது. அதிலிருந்து ஒரு வீட்டிற்கு அவர் முன்னேறிப்பார். அதை அனுபவிக்கும். இன்று இந்த உயிர்த்தெழுந்தார். ஆமென் அல்லேலூயா என்று சொன்ன ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் இருப்பார். அது நம்பிக்கை வரணும், அது விசுவாசம் வரணும். இங்கே புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்வைத்திருக்கிறார். பல காரியங்கள் உண்டு. அது 2 காரியம். ஒன்று, கல்லறை தோட்டத்திலிருந்து தூதர்கள் அதிகாலையில் எழுந்து வந்து ஆண்டவரின் இயேசுவை பார்க்க, அது அவருக்கு சரீரத்தின் மேலே கந்தவர்கள் வாசல் திரவியங்கள் போட்டு பதப்படுத்த ஆசையோடும் ஆவலோடும் கல்லறை ஓடி வந்தவர்களை பார்த்து சொல்ற, நீங்க இங்க அடித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு இங்க வைத்திருந்த இயேசுவை தான் நீங்க பார்க்க வந்தீங்க. அவர் இங்க இல்லை. அவர் கல்லறை வந்து பாருங்க. அவர் இங்க இல்லை. இங்க வந்து பயந்துருக்காங்க. கல்லறைக்கு எப்படி போறது ஒரு பயம். ஆனா புறப்பட்டார். நமக்காக கல்லறையில மூடி இருக்கிற கல்லை யார் புரட்டுவார் என்ற அர்த்தப்படுத்த அது 3வது படி கொடுக்க வேலை. அது காவலுக்கு வேற போக்சவர்கள் இருக்கிறார்கள். அவர் மத்தியில் எப்படி கல்லறையில் போய் இயேசு பார்க்க முடியும்?
என்று ஒரு அச்சம் பயம் இருந்தாலும் இந்த ஸ்திரீகள் காலையில புறப்பட்டு அவர்கள் இயேசுவை பார்க்கும்படி ஓடுகிறார். அவர்தான் அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து போய் இடத்துல பார்க்க வேண்டியது. கல்லறைக்கு போறது அந்நாட்டில் அவ்வளவு தெளிவிருந்துதான் தெரியல. ஸ்திரீகளுக்கு அவர் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை இருந்துதான் தெரியல. நான் மறிப்பது உண்மை, ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழும், நீங்க என்னை கலிலேயாவில் வந்து பாருங்கள் என்று சொன்னார். பலமுறை சொல்லியிருக்கிறார், கலிலேயாவில் நான் அவரை பார்ப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுன்றதை பலமுறை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த ஸ்திரீகள் ஓடி வருகிறார், கல்லறை போடுகிறார். காலையில் விடியற்காலத்தில் ஓடி கல்லறை தொழில் போகும்போது எத்தனை பிரச்சனை, எத்தனை சந்தேகம். எப்படி இயேசுவை போய் பார்க்க முடியும்? எப்படி இந்த கல்லறை நெருங்க முடியும்? இந்த கல்லறை மூடி வைத்த கல்லை நமக்கு யார் புரட்டுவார்? எல்லாம் சுவிசேஷத்தில் அப்படி இருக்குது, நேரமா படிச்சுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்க்க, நம்பிக்கையை பார்க்க அவர்கள் புறப்பட்டு, ஆனால் அங்கு அவர் ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பினார் என்று கல்லறைக்கு போடுகிற இந்த ஸ்திரீகளுக்கு உதவி செய்ய முடியும், ஒத்தாசை செய்ய முடியும், அவர்களுக்கு வழிகாட்டும்படி ஆண்டவர் ஒரு தேவதூதர்களை அனுப்பினார். என் அன்பு சகோதரி சகோதரி, விசுவாசத்தை நம்பிக்கை உயிர்த்த ஆண்டவர்களை வச்சு நாம் அவரை நம்பி அவர் நோக்கி அவருக்காக பயணிக்கும். சாட்சி பயணத்துல அவர் நமக்கு உதவி செய்வதற்கு தேவதூதர்களை வாசிப்பட்ட வீட்டிலிருந்து அவங்க புறப்பட்டார். ஆனால் அதுக்கு முன்பாக அவர் தேவதூதன் அனுப்பினார். தேவதூதன் கல்லை புரட்டினார். யார் போட்டாங்க, இப்படி கல்லு கதா வந்துச்சான்னு தெரியாதுன்றதுக்காக அந்த கல்லு மேலே அவங்க உட்கார்ந்தார்கள் தேவதூதர்கள். அவர்கள் மலைக்கிட்ட வந்தா அவர் நெருங்கக்கூடாது, நெருங்க விடமாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால மின்னல் போல அவர்களுடைய சரீரத்தை வைத்தார். அவர்களுடைய வெண்மையும் அவருடைய மின்னல் போன வெளிச்சமும் அங்கு அவர் காவல் காத்துக் கொண்டிருந்த போர் சேவர்கள் செத்தவர்களை போல விழுந்து காட்டுறாங்க. அவங்க வந்து போற வரைக்கும் அவங்க ஏன மறைய தெரியும். அன்பு சகோதரி சகோதரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிகிறவர்களுக்கும், நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடைபெற்று முடிக்கிற வரைக்கும் உங்கள் எதிராளிகள் உங்களுக்கு எதிராக இருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு விரோதமாக நிற்கிறேன்னு சொல்றாங்க, அவங்கெல்லாம் அந்த ஸ்டேஜே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேலை, வேற என்ன வேலையை தோல்வியை கொடுத்துட்டு போறாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு படிப்பு உண்டு. நீ வேலையை வச்சு கொடுப்பாரு, நீங்கள் திருமணம் ஆயிடுங்க, நல்ல ஒரு எதிர்காலம், நிறைய வேலை, இதெல்லாம் ஒரு ஆட்சி மக்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் நம்மை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் அதிசயமாக இருக்கும். இவர்கள் கல்லறைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கல்லறையை கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு போசவர்கள் இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். கல்லறை மேல மூடி வைத்திருக்கிற கல்லறை 4-5 போசவர்களால் தள்ள முடியாம உருட்டி போய் வைத்தார்கள் என்பது தெரியும். அதுக்கு மேல அந்த கல்லை யாரும் தொடக்கூடாது, தள்ளக்கூடாது என்பதற்காக அது மேல ரொம்ப சீர் வைத்ததும் தெரியும். எத்தனையும் தடைகள் இருந்தாலும் ஸ்திரீகள் மரியாதை ஸ்திரீகள் கூட்டம் அந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து வந்தார். ஒரு நாள் வேத வாசி செவி, ஒவ்வொரு காலை வேளையிலும் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். பல காரியங்களை சொல்லுங்கள். ஒரு அற்புதத்தை நடக்கின்ற ஆண்டவர் என்று உயிர்த்தார். இன்னொரு காரியம் 6-7-9 வசனங்கள் பாசுகிறார். அந்த தேவ தூதன் தாலியான கதவை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற ஸ்திரீகளுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி ஒரு அழைப்பு கொடுக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் இங்கு வைத்திருந்த அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு உயிர் தெரிவித்தார். அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார். நீங்கள் சீக்கிரமாய் போய் கலிலேயாவில் அவரை சந்தியுங்கள் என்று யாருக்கு சொல்லு?
இருந்தால் அந்த நாட்களிலே இயேசுவை என்று சொன்னாலே அடிக்கிறது கொள்வதுமாய் இருந்திருக்க வேண்டும். இயேசுக்கு அந்த நிலைமை, இயேசுவை பின்பற்றுவதற்கு இன்னும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். ஆகவே அவர்கள் பயந்து குகைகளிலும் வீடுகள் மறைந்து இருக்கிற காலம். ஆனால் அந்த ஸ்திரீகள் புறப்பட்டு போய் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறவர்களாக மாறுகிறார். நற்செய்தியாளர்களாக அவர்களை மாற்றுகிறார்கள். ஸ்திரீகள் யூதர்களுக்குள்ளே மதிக்கப்படாதவர்கள். ஸ்திரீகள் யூதர்கள் மத்தியில அவருடைய கூற்றுக்கு 2-3 சாட்சிகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முடியாது. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர். அவர்கள் தான் கல்லறை கொண்டவர்கள். ஆண்டவராகிய தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்துவார். அநேக நேரத்தில் இது எனக்கு உதவாது, எது எனக்கு தகுதி இல்லை, இங்க எனக்கு என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எனக்கு இந்த தாழ்வு இல்லை, இந்த திறமை இல்லை, இப்படி பல நிலைகளில் நம்மை நாமே தாழ்மைப்படுத்திக்கிறோம், ஒதுக்கி கொள்கிறோம், நம்மை நாமே எதுவுமே இன்வால்வ் ஆகாம போயிடும். இருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள். இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாழ்வு திறமையில வைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு அவரை கலந்து கொண்டு வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் பலனுக்கு அவருடைய பலத்தை கொடுப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் வைப்பார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பலவானாக மாற்றுவார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீங்கள் நினைச்சிருக்கிற மாதிரி இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த நெருக்கம் எனக்கு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, அடுத்த ஆலய பணிகளை செய்ய முடியாது, அடுத்த குடும்ப காரியங்களை செய்ய முடியாது, இப்படி நினைச்சு கொண்டிருந்தாயே, உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உன்னை கொண்டு இந்த திருச்சபை கட்டி எழுப்புவார். உன்னை கொண்டு இந்த சமூகத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற சாட்சிகளாக உன்னை நிறுத்துவார். அவர் அற்புதமான இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமை உங்கள் பலவீனத்தில் அவர் பலமாய் மாறும். சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஒரு பலம் உண்டா? உங்களுக்குள்ள இருக்கிற திறமையும் தாழ்வுகளையும் தட்டி எழுப்புவார். இதை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். வாழ்வில் இனி எனக்கு எதிர்காலமே இல்லை, இனி யார் எனக்காக இருப்பாங்க, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் காரணமாக தெரியாது. ஆண்டவர் உடனாக வழியாக வைத்துக் கொடுப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உனக்கு வழிகாட்டும்படி அவர் முன்பாக செல்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உனக்கு முன்பாக சென்று அழைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார். அவர் உனக்கு முன்பாக சென்று தோழர்களை சொல்லியாக்குவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புத விஷயம். எங்கள் ஸ்திரீகள் கலங்கி என்ன செய்யணும்னு தெரியல, அடுத்தது என்ன போறதுன்னு தெரியல. கல்லறையிலிருந்து அவர்களுக்கு ஒரு அறைகூவல் ஏற்படுகிறது. அவர்களை தேவத்துடன் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி சீக்கிரமாக புறப்பட்டு போங்க, நீங்கள் போக சீஷர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுங்க, சீக்கிரமாக புறப்பட்டு கலிலேயாவுக்கு போக சொல்லுங்க. கலிலேயா என்றால் ஆண்டவர் விரும்பி ஊழியம் செய்தார். ஏழை எளிய மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், வாழ்விழந்தவர்கள், உழைக்கிற மக்கள், உழைக்கிற வர்க்கம், அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று அவருடைய தரிசனம். இதனால அவர்களுக்கு மத்தியில பல அவருடைய ஊழியக்காரர்களில் பொதுவாக அந்த இடத்துல தான் திருப்பணி ஆச்சினார். பல அற்புதங்களை மனிதாக நம்ம செய்ய முடியாது. அந்த தொடர்ந்து அந்த மக்களை தட்டி எழுப்பி அவருடைய ராஜ்யத்தை கட்டணும்ன்றதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதனாலதான் நான் அங்கே இருக்கிறேன், நீங்க அங்க வந்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய். இன்று கலிலேயாவுக்கு போவோம்னு சொன்னா நம்ம வீட்டில் இருந்துன்றதா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் யார் எங்களுக்கு சாதனமோ அவங்க பேசுவாங்க, 2 வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு டீ காஃபி கொடுத்துருவாங்க, காலத்தில் பெற்றோர் இருக்காங்க. ஒரு நமக்கு கலிலேயானா அதுதான் விஷயம். என் மனைவி காத்திருப்பார், என் கணவர் காத்திருப்பார், என் வயதான பெற்றோர்கள் காத்திருப்பார்கள், என் பிள்ளைகள் காத்திருப்பாங்க, என் பேர பிள்ளைகள் காத்திருப்பாங்க, என் தாத்தா பாட்டி காத்திருப்பாங்க. அந்த உணர்வு விநாயகர் நேரத்தை கிடைக்காதபடிக்கு
உயிர்த்தெழுந்த அனுபவம் நமக்கு வருமானால் குடும்பத்தை கட்டி எழுதலாம். திருச்சபையில் அதே பணியில் இருக்கிறது. ஆண்டவருக்கு படிப்பு கொடுத்தார், திறமை கொடுத்தார். இதெல்லாம் எனக்கு திறமை இருக்கிறது. இதுல போய் நின்று திருச்சபையின் திருப்பணியில இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டுடைய திருப்பணி ஆற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்க என்னால் வேத வாசிக்க முடியும். ஏன் எனக்கு ஒரு வேத வாசிக்க கொடுங்கன்னு கேள்வி. என்னால் பாட முடியும். பாடக்குள்ள இணைந்து பாடுவதற்கு நான் முன் வருவேன் என்று சொல்லுங்க. ஓய்வு நாள் பாடசாலை நல்லா கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவேன். இந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நான் வருகிறேன் சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது தான் நமக்கு. மென்ஸ் ஸ்காலர்ஷிப்புக்கு போவேன். வயதான எனக்கு தெரியும், ஒரு 2-3 குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க தான் மென்ஸ் ஸ்காலர்ஷிப் வரும், முதியோர் கொள்கைக்கு வரும். விமென்ஸ் ஸ்காலர்ஷிப் ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வேற யாருமே இல்லை. ஒருவேளை கோவிட்-19 பயம் போன பிறகு பெண்களாய்க்கு சங்கம்னா எல்லாரும் திரளாய் கூடி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஆண்களாய்க்கு சங்கம் திரளாய் கூடி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த காலம் இதுதான். கொஞ்ச காலம் இந்த கொள்ளை நோய் கடந்த ஆண்டு வந்தது. நாம் நினைக்காத அளவுக்கு ஜனங்கள் மறித்து போனார்கள், நம்மை விட்டு போயிட்டாங்க. உலகம் முழுவதும் இப்போது வந்திருக்கிறது மிக வேகமாக இருக்கிறது. இன்னும் அதிகமான மக்கள் கடந்த ஆண்டுகளுக்கு காட்டிலும் இந்த ஆண்டு பல மடங்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்தித்தாள்கள் தெரிவித்த ஒவ்வொரு நாளும் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு தகுதியாவாக இருக்கிறோம். ஒரு வீடு, சபை, சமூகம், நான் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? யோசி. உயிர்த்த ஆண்டவர் உங்களை அழைக்க சமூசி. எங்களை நேசிக்கிறதா நன்றி தகப்பனே. உயிர்த்தெழுந்த நாளில் தேவ சமூகம் வந்து காத்திருந்து வேதத்தை தியானிக்கும்படியாக கொடுத்தது நேரத்தை பேசுகிறோம். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு பேசுகிறார். உயிர்த்தெழுந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வருடங்களாக இந்த உயிர்த்தெழுந்தால் அனுசரிக்கிறோம். ஆனால் பாடுகிறோம், வேதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, பிரச்சனைகள் பிரிவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்காக எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடாகவே இவ்வளவு காலத்தை வச்சு இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார். நான் அவரை பின்பற்று, அவரை மையப்படுத்து, அவருடைய திருப்பணியாற்ற என் அர்ப்பணிக்க என்ற தீர்மானம் எடுக்க தொடர்ந்து உங்களை நிலைத்திருக்கிறாரோ உடைய கலைகளோடு தொடர்ந்து பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லி நடக்கிறார். ஆமாம். சபைக்கான அறிவிப்பை பொருளாளர்கள் வாசிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். திருச்சபையார் அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 11/4/2021 அடுத்த வாரம், அதாவது சண்டே ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் 2 ஆராதனை நடைபெறும். காலை 8 மணி ஆராதனையும் அதைத் தொடர்ந்து 10 மணி ஆராதனையும் நடைபெறும் என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள். கடந்த 2 நாட்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சபைக்கு வந்து திருச்சபையில் ஆராதனை கலந்து கொண்ட திருச்சபை அனைவருக்கும் திருச்சபை சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்விதமாக எல்லாவித ஒழுங்குகளையும் முறையாக நமக்கு நடத்தி கொடுத்தோம். நல்ல விதமான ஆலோசனைகளை திருச்சபை கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் இணை ஆயர் அம்மாவர்களுக்கும் திருச்சபை சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புனித வெள்ளி அன்று பாலிபராய்க்க சங்கத்தின் சிறந்த முறையில் நமக்கு கல்வி செய்து கொடுத்தார்கள். அதுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நேற்றைய மாலை தினத்திலிருந்து இந்த ஆராதனை, இந்த ஆலயத்தை சிறப்பான முறையில் நமக்கு அலங்கரித்து கொடுத்தார்கள். எனவே திருச்சபையில் சார்பிலே வாலிபராய்க்க சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புனித வெள்ளி மற்றும் இந்த நாளைக்கு அநேக நம்ம திருச்சபை மக்கள் நன்கொடை காணிக்கை கொடுத்தார்கள்.
கஞ்சி செய்வதற்கு காணிக்கை கொடுத்தவர்கள் அவர் திரு சுரேஷ் ஆனந்த்குமார் அவர்கள், திருமதி பியூலா சத்யராஜ் அவர்கள், திரு தாமஸ் எடிசன் அவர்கள் குடும்பத்தினர், திரு இமானுவேல் சுந்தர் சிங் அவர்கள் குடும்பத்தினர் அதற்காக காணிக்கை கொடுத்தார்கள். அந்த காணிக்கை பெற்றுக்கொண்டு வாலிபாய்க்கர் சங்கத்தினர் சிறந்த முறையில் நமக்கு அதை கட்சி செய்து கொடுத்தார்கள். அவ்விதமாகவே லைம் ஜூஸ் மற்றும் மோர் அவற்றை ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நமக்கு கொடுத்தார்கள். அதனை பொறுப்பெடுத்து கொடுத்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் உதவி தலைவர் திரு ஜோயல் அவர்களுக்கு நன்றியும் அலுவலர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்விதமாகவே கிரேப் ஜூஸ் திரு ஆவர்ணாம் சுனில்குமார் அவர்கள் அதை நன்கொடையாக கொடுத்தார்கள். அவர்களுக்கும் திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் மல்லிகை மலர்கள் அநேகர் நமக்கு காணிக்கை கொடுத்தார்கள். அவர்கள் திரு என்ரி ப்ரௌன், திரு ஸ்டீபன் ராஜன், திரு சாமுவேல் சண்முகம், திரு சாம் சத்யநாதன், திருமதி சாந்தகுமாரி டேவிட், திரு கணம்மாள், திரு ஜான் தாமஸ், திருமதி ஜெனிஃபர் மைக்கேல், திரு இரவின் செல்வபாண்டியன் மற்றும் ஸ்டூவர்ட் மோசஸ் பத்மாகர் மற்றும் சாம் மனோகர் டேவிட் அவர்கள் இந்த ஆலய அலங்கரிப்புக்காக அவர் காணிக்கை கொடுத்தார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் திருச்சபை ஆராதனைக்கு மிக முக்கியமாக இருந்தது பாடல் தான். அந்த எனவே பாடல் குழுவினர் அநேக ஒரு வாரமாக பாடல் பயிற்சி பெற்று சிறந்த முறையில் அன்று புனித வெளியாண்டு நமக்கு பாடல்களை பாடி மகிழ்த்தார்கள். எனவே பாடல் குழுவிற்கு திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேத்யூ மணிவண்ணன் நமது ஆலய பணியாளர் அவர்களுக்கும் ஜூப்ளி ஜெகபுர உதவியாளர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் இந்த லைட் அலங்கரித்து கொடுத்த மனோஜ் அவர்களுக்கும் நம் திருச்சபை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கடந்த வாரங்களின் காணிக்கை விவரங்கள் 28/3/21 ஞாயிற்றுக்கிழமை அன்று பெறப்பட்ட காணிக்கை மாசந்த காணிக்கை 7750, ஆண்களுக்கு சங்கம் 50, பெண்களுக்கு சங்கம் 50, ஓய்வு நாள் பள்ளி 100, பேராயர் விடுதி 50, நடிந்தோர் 50, பொறுத்து பணியாளர் 50, ஆறாம் காணிக்கை 10,350, கல்வி நிதி ரூபாய் 50, புனித வெள்ளிக்கு புதிய பணம் வழங்க திரு தாமஸ் குடும்பத்தினர் ரூபாய் 4000, புறப்பாடை தொழுகை மையம் 210, ஆக மொத்தம் 22,710. இரண்டாம் காணிக்கை தோத்திர காணிக்கை 1900, பிறந்தநாள் காணிக்கை 1700, ஆராதனை காணிக்கை 8410, ஆக மொத்தம் 12,010. திங்கட்கிழமை அதாவது 29/3/21 அன்று மாலையில் நடைபெற்ற ஆராதனை பெறப்பட்ட காணிக்கை ஆராதனை காணிக்கை 6,310, திடப்படுத்தல் பிள்ளைகள் அவர் கொடுத்த காணிக்கை 11,700, ஆக மொத்தம் 18,010. செவ்வாய்க்கிழமை 30/3/21 அன்று பெறப்பட்ட காணிக்கை ஆராதனை காணிக்கை 1,230. 1/4/2021 காலை 7 மணிக்கு ஆராதனை பெறப்பட்ட காணிக்கை மாதசின காணிக்கை 22,600, தோத்திரை காணிக்கை 650, பிறந்தநாள் காணிக்கை மணிக்கும் வந்ததில்லை. ஆண்கள் ஐக்கிய சங்கம் 370, பெண்கள் ஐக்கிய சங்கம் 570, வாலிபர் ஐக்கிய சங்கம் 300, புதிய ஆலை கட்டிடம் 60, ஓய்வு நாள் பள்ளி 300, பேராய விடுதி 100, நலிந்தோர் நலநிதி 800, கல்வி நிதி 350, நமது ஆயர் கருத்து சுரேஷ் ஆனந்த்குமார் அவர்கள் கல்வி நிதிக்காக காணிக்கை ரூபாய் 1000, ஆக மொத்தம் 29,750. 1/4/2021 மாலை நடைபெற்ற ஆராதனை காணிக்கை திருவுருது காணிக்கை 450, ஆராதனை காணிக்கை 5,050, திரு சாமுவேல் விட்டர் அவர்கள் புனித வெள்ளிக்கு புதிய பணம் வழங்க ரூபாய் 3000 கொடுத்தார்கள், ஆக மொத்தம் 8,500. இரண்டாவது காணிக்கை ஆராதனை காணிக்கை 5,630, தியாக நடிப்படை காணிக்கை 500, சுயவேற்பு ஒன்றிய காணிக்கை 1000, ஆக மொத்தம் 7,130. குட் ஃப்ரைடே 2/4/21 அன்று நடைபெற்ற ஆராதனை காணிக்கை மாசிலா காணிக்கை 8,550, தோத்திரை காணிக்கை 1,140, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 170, வாலிபர் ஐக்கிய சங்கம் 130, புதிய ஆலை கட்டிட நிதி 505, ஓய்வு நாள் பள்ளி 40, பேராய விடுதி நிதி 35, நலிந்தோர் நல நிதி 775, குருத்துவ பணியாளர் நிதி 35,
ஆராதனை காணிக்கை 9570, கல்விநிதி 160. இரண்டாம் காணிக்கை தியாக அடிப்படையில் காணிக்கை 18,030, சுயவிழிப்பு முடிவில் காணிக்கை 8,410, ஆக மொத்தம் 26,410. இன்றைய நாளில் கூட திருச்சபையில் அங்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட திரு டேனியல் ராஜ் அவர்களை திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறோம். அவர்கள் பெற்றோர்களையும் நாங்கள் திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறோம். சென்ற 29/3 திங்கட்கிழமை அன்று திரைப்படத்தில் 6வது நாள் அன்று ஆயர்கள் பேராயரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த குரூப் போட்டோஸ் திரைப்படத்தில் பிள்ளைகளுக்காக தயாரில் உள்ளது. அது தேவைப்படுவோர் என்னிடத்தில் வந்து அதை பெற்று சென்றோம். நன்றி. நாம் யாரும் அப்பம் பெற்றதின் ஆராதனைக்காக எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் அடைவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் இருக்கிறோம். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 59வது கீர்த்தனை ஆமேன் அல்லேலூயா என்ற பாடலையும் தொடர்ந்து 69வது கீர்த்தனை என்னை என் ஆனந்தம் என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது காணிக்கை முன்னே வந்து செலுத்தும்படி காணிக்கை பெட்டியில் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.
ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, முதல் கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பது புதிதும் ஜனமான மார்க்கத்தை முதல் அருமையான குமார் ரத்தத்தினாலே எங்களுக்கு நீர் உண்டு பண்ணினீர்கள். நாங்கள் அபாத்திரராயினால் அவர் மூலமாய் உம்மண்டை வருகிறோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளையும் நாம் மகிழ்விக்கின்ற அந்நியக்கூடிய தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உங்களுடையவைகள் உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, உங்கள் சீஷர் மத்தியில் பிரசன்னமாகி இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பெற்று எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியவர் நீரே. பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதா காலமும் குறைகளோடு ஜீவித்த சலங்கிறேன். ஆமென். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவன் மனித முக்கமான புகுந்து முதுவரை பெறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவு பொருளும் ஒருமான பரியும் காணிக்கை பரிகாரத்தை செலுத்தினது அல்லாமல் தமது அருமையான மரணத்தை எடுக்கும் நினைப்படும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருவதும் நாளில் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட பிரார்த்தனை அப்பத்தை எடுத்து சுதந்திரம் பண்ணி அதை பெற்று சீஷரிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என நினைப்பொருட்படுத்தி செய்கிறார். அப்படியா போதனை பண்ணின பெண்கள் பாத்திரத்தை எடுத்து சுதந்திரம் பண்ணி அதை சீஷரிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் பானம் பண்ணுங்கள், இது பாவமணி உண்டாக உங்களுக்காக நீங்கள் சித்தப்படுத்தக்கூடிய இதை பானம் பண்ணும்போதெல்லாம் நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உங்கள் மனத்தை கொடுக்கிறோம், உயிர்த்தெழுகிறோம், காத்திருக்கிறோம். கிறிஸ்துவின் முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்ற அப்பா கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் நான் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறபடியால் நீரை தந்தை நாற்பத்தைந்து திராட்சை ரசத்தை பரிசுத்தாவியால் வருஷப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவரை சிகத்தில் கூட்டி இணைக்கப்பட்டாய் விசுவாசத்து ஒருமை போல தலையாக அவருக்குள் எல்லாவற்றை வளர்மை திரும்ப செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய் சர்வலமுள்ள பிதாவாகிய உமக்கு மூலமாய் சகல தானமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து தாழ்மை ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்மினால் தேவனாவத்தை நம்பி சேர்க்கிறோம். எங்களை குறிப்பது நான் பாத்திரன் எங்களுக்கு திருவை செல்லும். ஆமென். நாம் பிற்ற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். கடவுளுடையவைகள் கடவுளை உடையவருக்கு இந்த பந்தியில் பங்கு கொள்ளும்படி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள் முன்னே வரும்படி அன்போடு ஒரு சென்டரில் ஒரு வரிசையாக வாங்க. ஏதாவது ஒரு பக்கமாக நீங்கள் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள்.
சகோதரருக்கு எழுந்து நின்று கத்தோலிக்க ஜெபத்தை சொல்லலாம். பன்மடங்கு இருக்கிற நாம கஷ்டப்படுவா ஒரு ஆட்சி வருவா ஆகாரத்தின் தாகம் குற்றங்கள் மன்னி பேசலாம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் ஆன்மீகம் நிலைத்து நிற்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையை காக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருள்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போது உங்களோட நிலைத்திருக்க கடவுள். சேரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேருளீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேருளீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஆதிசரு வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரதாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, ஓதுமனு கோரனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதுமனு கோரனுக்கு உயர் மனுவேலனுக்கு, சேரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானம்